நபித்தோழர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தவில்லை, நபித்தோழர்களுடைய ஈமானை குறைத்து மதிப்பிடவில்லை. நபித்தோழர்கள் இல்லாமல் இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்காது, அதை நாங்கள் மறுக்கவில்லை. அவர்களுடைய சொந்த கருத்து மார்க்கமாகுமா? அவர்களுடைய சொந்த சொல் மார்க்கமாகுமா? ஹதீஸ்கள் நமக்கு நபித்தோழர்கள் வழியாகத்தானங்க வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட டைரக்டாவா சொன்னாங்க, நபித்தோழர்கள்ட்ட சொன்னாங்க, நபித்தோழர்கள் தாபீன்கள்ட்ட சொன்னாங்க, தாபீன்கள் தபா தாபீன்கள்ட்ட சொன்னாங்க. இப்படியே ஒவ்வொரு காலத்தை கடந்து தான் நமக்கு வந்திருக்கு. அப்ப நபித்தோழர்கள் வழியாகத்தான் ஹதீஸ் நமக்கு வந்திருக்கு. நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள், நபித்தோழர்கள் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அங்கீகரித்தார்கள், நபித்தோழர்கள் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு நபித்தோழர் நான் இவ்வாறு சொல்லுகிறேன் ஏத்துக்க மாட்டோம். ஏன்? அது அவருடைய சொந்த கூட்டு, அது அவருடைய சொந்த கருத்து. சொந்த கருத்து மார்க்கம் ஆகுமான்னு கேட்டா மார்க்கம் ஆகாது. இது நபித்தோழர்களுக்கு மட்டுமில்ல, ரசூலுல்லாஹுக்கே இறைவன் இந்த அடிப்படையை தான் சொல்லி தரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த தருணத்தில் வழிகேட்டிற்கு அழைக்கும் நவீன சலஃபி கொள்கை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான காரணம், தௌஹீதுவாதிகள் என்கின்ற போர்வையில் சிலர் வழிகட்ட இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு முரணான நபி வழியிலிருந்து தடுமாறுகிற தடம்புரண்டிருக்கிற ஒரு கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இந்த கொள்கை இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எப்படி முரணானது, இவர்கள் எவ்வளவு மாபாதக கொள்கையை எடுத்துரைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு வழங்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தின் அடிப்படையை நமக்கு சொல்லுகிற பொழுது இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அலா, அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த களப்பற்ற மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹுக்கு சொந்தமானது என்றால் அதனுடைய பொருள் என்ன? இந்த மார்க்கத்தினுடைய உரிமை, இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து அதிகாரம் எல்லாமே அல்லாஹ்வின் கரத்தில் தான் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் ஒரு சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் ஒன்றை ஹலால் என்றும் ஹராம் என்றும் தீர்மானிக்கின்ற உரிமை அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமாக ஒன்றை பின்பற்றுவதாக இருந்தால், இந்த மார்க்கத்தின் காரியமாக நாம் ஒன்றை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், அவை அனைத்தும் இந்த மார்க்கத்தினுடைய உரிமையாளனான அல்லாஹ்வினுடைய செய்தியின் மூலமாகத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டுமே தவிர, இந்த மார்க்கத்தினுடைய எந்த உரிமையும் பெறாத யாருடைய சொல்லையும் யாருடைய செயலையும் ஆதாரமாக்க கூடாது என்பதனை இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது என்ற ரத்திர சுருக்கமான வசனத்தின் மூலமாக இறைவன் எடுத்துரைக்கிறான். இன்னும் இதே அடிப்படையை சற்று விரிவாக 7வது அத்தியாயம் 3வது வசனத்திலே இறைவன் பேசுகிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி அருளப்பட்டிருக்கிறது, அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நீங்கள் மார்க்கம் என்று பின்பற்றுவதாக இருந்தால், ஒரு செயலை மார்க்கம் என்று அங்கீகரிப்பதாக இருந்தால், ஒரு சட்டத்தை இஸ்லாம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியின் அடிப்படையில் தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி எது? திருமறை குர்ஆன், ஆதாரபூர்வமான நபிமொழிகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், இதுதான் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட செய்திகள். இந்த செய்திகளின் வழியாகத்தான் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டுமே தவிர, வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் மார்க்கம் ஏற்றும் அதிகாரிகளாக பின்பற்றாதீர்கள். மார்க்கத்துக்கு வேறு பொறுப்புதாரிகள் இருக்கிறார்களா?
அல்லாஹ்வை தவிர்த்து வேறு பொறுப்பாளர்கள், வேறு உரிமையாளர்கள், வேறு சொந்தக்காரர்கள் இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு அவர் சொன்னாலும் மார்க்கம், இவர் சொன்னாலும் மார்க்கம், இந்த முன்னோருடைய கருத்து மார்க்கம் என்று மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அல்லாஹ்வை தவிர்த்து மார்க்கத்திற்கு உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டதற்கு சமம். மார்க்கத்திற்கு மற்ற அல்லாஹ்வை தவிர்த்து வேறு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டதற்கு சமம். அப்படி நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த மார்க்கத்தின் அடிப்படையை நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்ப இஸ்லாம் என்றாலே, மார்க்கம் என்றாலே அது வஹி செய்திதான், இறை செய்திதான், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்திதான். திருமறை குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் மட்டும்தான் இறை செய்தி. அந்த இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாத்தின் அடிப்படை நமக்கு எடுத்துரைக்கிறது. இஸ்லாத்தின் அடிப்படை இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல இவ்வளவு அற்புதமாக கைகளுக்குள் இறைவன் இந்த கொள்கையை தந்திருக்கின்ற பொழுது, எல்லா மக்களும், பச்சை பிள்ளை கூட, பாமர மக்கள் கூட தெளிவாக அறிந்து கொள்ளுகிற வகையில் இந்த அடிப்படையை இறைவன் சொல்லி தந்திருக்கும் பொழுது, சிலர் இது மட்டும் இஸ்லாத்தின் அடிப்படை அல்ல, திருமறை குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் மட்டும் இஸ்லாத்தின் அடிப்படைகள் அல்ல, வேறு என்ன, குர்ஆன் ஹதீஸை தாண்டி அந்த குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற வட்டத்திற்குள் மட்டும் நிற்காமல் முன்னோர்கள் சொல்வது மார்க்கம்தான். முன்னோர்கள் என்றால் யார்? நபி தோழர்கள், அவர்களுடைய சொந்த சொல், செயல், அங்கீகாரம் இவைகளும் மார்க்கம்தான். நபி தோழர்களுக்கு பின்னால் வந்த தாபீன்கள், அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் மார்க்கம்தான். தபா தாபீன்கள், அந்த தாபீன்களுக்கு பின்னால் வந்தவர்கள், அவர்களுடைய சொல், செயல் மார்க்கம்தான். அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், மதுஹபுகளை இயற்றிய அறிஞர்கள், இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹமது பின் ஹம்பல், இன்னும் நமக்கு முந்தி சென்ற எந்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இவ்வளவு ஏன் 1999 வஃபாத்தான அரபுலகத்தில் பிறந்த இமாம் உசைமின் அவருடைய கருத்துக்களும் மார்க்கம்தான், இமாம் அல்பானி அவருடைய கருத்துக்களும் மார்க்கம்தான் என்று அரபுலகத்தில் பிறந்து விட்டால் போதும் அவர்களுடைய கருத்துக்களை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டுமே தவிர நாம சுயமாக முடிவெடுக்க கூடாது. குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற அடிப்படையில் மட்டும் நின்று மார்க்கத்தை விளங்க இயலாது. இந்த முன்னோர்களையும் மார்க்க ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தற்பொழுது சிலர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இவர்கள்தான் தங்களை சலஃபியாக்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள், அல்லது தங்களுடைய கொள்கையை மன்ஹஜு சலஃப் என்று சொல்லுகிறார்கள். சலஃப்னா முதல்ல என்னன்னு விளங்கிக்கணும். சலஃப்னா அந்த அரபு வார்த்தைக்கு முன்னோர்கள் என்று பொருள். சலஃப் என்கின்ற அரபு வார்த்தைக்கு முன்னோர்கள். அந்த முன்னோர்களை தாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்ற காரணத்தினால் அவர்கள் தங்களை சலஃபியாக்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். முன்னோர்களுடைய வழியில் அவர்கள் செல்லுகிற காரணத்தினால் தங்களுடைய கொள்கையை மன்ஹஜு சலஃப், சலஃபுகளுடைய முன்னோர்களுடைய வழிமுறை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்போ சலஃப் முன்னோர்களை தாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்கின்ற காரணத்தினால் தங்களை சலஃபியாக்கள் என்றும் மன்ஹஜு சலஃப் என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இஸ்லாத்தின் பெயரால் எத்தனையோ இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற அமைப்புகள், இயக்கங்கள் நம்ம தமிழ் பேசும் சமூகத்துக்கு மத்தியில் இருக்குது. அவர்களுடைய பெயர்களை எல்லாம் எடுத்து பாருங்களேன், பெயர்கள்லாம் நல்லா இருக்கும், அவர்களுடைய கொள்கை வழிகேட்டான கருத்துக்களை சொல்லுமே தவிர பெயரளவில் பார்த்தீங்கன்னா நல்ல பெயராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு சுன்னத்துல் ஜமாத்துன்னு இருக்கிறாங்க. சுன்னத்துல் ஜமாத், சுன்னத்துல் ஜமாத்னா என்ன? நபி வழியை பிரச்சாரம் செய்கிற கூட்டமைப்பு, நபி வழியை கடைபிடிக்கிற கூட்டமைப்புன்னு பேர். சுன்னத்து வல் ஜமாத்னா நபி வழியை பேணுகிற கூட்டமைப்பு அப்படின்னு பெயரை வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவர்களுடைய கொள்கை நபி வழியை பேணுகிற அடிப்படையில் இருக்குதா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கபறுகளை தரைமட்டமாக்க சொன்னார்களோ அந்த கபறுகளிடத்தில் கையேந்தி கொண்டு நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தைக்கு எதிராக போர் பிரகடனம் செய்பவர்களாக இருந்து கொண்டு தங்களை நபி வழி நடப்பவர்கள் என்று மக்கள் மத்தியிலே பெயர் சுட்டி சொல்லுகிறார்கள். பேரு நல்லா இருக்கு, கொள்கை வழிகேடு. இப்படி எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் அவர்களுடைய கொள்கை வழிகேடாக இருந்தாலும் கூட பெயர்களிலாவது என்ன பேர் வச்சுக்குவாங்க? நல்ல பேரை வச்சுக்குவாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு முரண்படாத பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். ஆனா இந்த சலஃபுகள்னு சொல்றாங்களே, இவர்களுடைய பெயரே வழிகேடு தான். அவங்களுடைய கொள்கை வழிகேடுங்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், பெயரே என்னதான்? வழிகிட்ட பெயர்களைத்தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை தான் சார்ந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. திருமறை குர்ஆன் போதிக்கிறது. குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், இறைவனுடைய இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் முன்னோர்களை சார்ந்தவர்கள், முன்னோர்களின் வழியில் நடப்பவர்கள் என்று பெயரிலேயே வழிகேட்டை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்றால் அது இந்த நவீன சலஃபி கொள்கையாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும். இப்படி நமக்கு முன் சென்றவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, காலத்தால் யாரெல்லாம் முந்தி இருக்கிறார்களோ அந்த முன்னோர்களில் அரபுலகத்தில் அவங்க பிறந்திருந்தா போதும், அரபியில் 4 புத்தகத்தை எழுதியிருந்தால் போதும், அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்கம் என்று பின்பற்ற வேண்டும் என்று ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். இது தவறு. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம இவ்வளவு வசனங்கள் சொன்னோம்ல இதற்கு முன்னாடி, அதையெல்லாம் எடுத்துரைக்கிற பொழுது நம்ம மேல ஒரு விமர்சனத்தை வைப்பார்கள். என்ன விமர்சனம்? விமர்சனம் என்று சொல்வதை விட அவதூறை எடுத்துரைப்பார்கள். என்ன அவதூறுனா, இவர்கள் நபி தோழர்களை திட்டுகிறார்கள் என்று சொல்வார்கள். இது போன்ற ஒரு விமர்சனத்தை ஒரு கூட்டம் எடுக்கிறது என்றால் முதல்ல நம்ம விளங்கிக்கணும், ஒரு கூட்டம் ஆதாரங்களை தங்களுடைய கொள்கைக்கு சார்ந்து வைக்காமல் இது போன்ற உணர்ச்சிகளை, இவங்க நபி தோழரை எல்லாம் திட்டுற கூட்டம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இவர்களிடத்தில் ஆதாரம் இல்லை, அதனால் இது போன்ற உணர்ச்சியை தூண்டுகிற வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற விமர்சனம் வரலாறுகளில் ஒவ்வொரு வழிகட்ட கூட்டமும் வைத்த விமர்சனம் தான் இது. தர்காவிற்கு போகக்கூடாது, இறந்தவர்களிடம் கையேந்த கூடாது, இதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ்கள் சொல்லுகிறது என்று எடுத்துரைக்கிற பொழுது ஆரம்பத்தில் சுன்னத் வல் ஜமாத் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன சொன்னார்கள்? தௌஹீது பேசக்கூடிய மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? பார்த்தீங்களா, அவுலியாக்களை திட்டுகிறார்கள், இறைநேசர்களை திட்டுகிறார்கள் என்று மக்களுடைய உணர்ச்சியை தூண்டினான். அவுலியாவை திட்டுறான்னா இறைநேசர்களை திட்டுகிறார்கள் என்றால் ரொம்ப மோசமான ஆட்களா இந்த ஆட்கள் இருப்பாங்க போல என்று மக்களுடைய கோபத்தை, மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதற்காக இது போன்ற ஒரு பிரச்சாரத்தை இந்த சமாதி வழிபாடு செய்யக்கூடியவர்கள், கபரு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் செய்தார்கள். நாம அந்த நேரத்தில் இறைநேசர்களை முதல்ல திட்டினோமா? அவுலியாக்களை திட்டினோமா? அவர்களை திட்டவில்லை. அவர்களின் பெயரால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த நாடகங்கள், நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள், கபரு வழிபாடுகள் எல்லாம் தவறு, அசத்தியம், இறைவனுடைய பார்வையில் இது சாபத்திற்குரிய கொள்கை என்பதை பிரச்சாரம் செய்தோம். அப்படி பிரச்சாரம் செய்த காரணத்தினால நாம் அவுலியாக்களை திட்டுகிறோம் என்று ஒரு பொய்யை பரப்பினார்கள். அது மாதிரி தான் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், நபி தோழர்களை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை, இமாம்களை பின்பற்றுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று நாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது இவர்களிடத்தில் ஆதாரம் இல்லை என்கின்ற காரணத்தினால பார்த்தீர்களா, நபி தோழர்களை திட்டுகிறார்கள், இமாம்களை திட்டுகிறார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து மக்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். முதல்ல நாம் நபி தோழர்களை திட்டுகிறோமா? தௌஹீது ஜமாத் சார்பாக
ஒரு ஜும்மா பயானாக இருந்தாலும் சரி, எந்த உரை நிகழ்த்தப்பட்டாலும் சரி, அதிலே நபி தோழருடைய தியாகத்தை பற்றிய விவர குறிப்பு இல்லாமல் இருக்காது. நபி தோழர்களைத்தான் ஒரு முன்னுதாரணமாக சொல்லுகிறோம். தர்மம் செய்வதற்கு உனக்கு முன்னுதாரணம் நபித்தோழர், தியாகம் செய்வதற்கு உனக்கு முன்னுதாரணம் நபித்தோழர், அர்ப்பணிப்பு செய்வதற்கு உனக்கு முன்னுதாரணம் நபித்தோழர், இப்படி இந்த வணக்க வழிபாடுகள் புரிவதற்கு உனக்கு முன்னுதாரணம் நபித்தோழர். இப்படி முன்னுதாரணமாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை எவ்வளவு முனைப்போடு அந்த நபித்தோழர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறோம். அப்படி செய்யக்கூடிய இந்த ஜமாத் நபித்தோழர்களை திட்டுமா? நபித்தோழர்களை திட்டக்கூடியவர்களா நாங்கள்? நபித்தோழர்களே எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த சத்திய கொள்கையில் நாம இருக்கிறோம். முதல்ல நபித்தோழர்களை ஏன் பின்பற்ற கூடாதுன்னு நாம சொல்றோங்கிறத விளங்கிக்கணும். அல்லாஹ் என்ன சொன்னா? வஹியை மட்டும் நீ பின்பற்று, இறை செய்தியை மட்டும் பின்பற்றுன்னு சொன்னான். இறை செய்தி யாருக்கு வந்தது? இந்த சமுதாயத்தில் இறை செய்தி யாருக்கு வந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் வந்தது. வேறு எந்த மனிதருக்காவது இறை செய்தி வந்ததா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்ததா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்ததா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்ததா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்ததா? இன்ன பிற நபித்தோழர்களுக்கு வந்ததா? யாருக்கும் வரவில்லை. இந்த சமுதாயத்திலே இறை செய்தியினுடைய தொடர்புடைய ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொல்றான் இறை செய்தியை பின்பற்றுன்னு. அப்ப எதை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும்? குர்ஆன், ஹதீஸ், நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை, இதை மட்டும்தான் பின்பற்றணும். இறை செய்தியை மட்டும் இனி பின்பற்றுன்னு இறைவன் சொன்ன காரணத்தினாலதான் பின்பற்றுவதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். நபி தோழர்களை பின்பற்றுன்னு அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா? குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு ஆதாரத்தை இதற்கு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. நபி தோழர்களே இதை சரியாகத்தான் விளங்கி வச்சிருந்தாங்க. நபி தோழர்களே, ஒரு நபி தோழர் இன்னொரு நபி தோழரை பின்பற்றலை. நபி தோழர்களை பின்பற்றுவது மார்க்கம் என்றால் அந்த நபி தோழர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? நானும் நபி தோழர், நீயும் நபி தோழர், என்ன நீ பின்பற்று, ஒன்ன நான் பின்பற்றுறேன், இப்படி செஞ்சிருக்கணும்ல. அப்படி நபி தோழர்கள் இருந்தார்களா? இல்லை. எந்த அளவுக்குன்னா, அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு சொத்து பிரச்சனை சம்பந்தமா ஒரு மனிதர் வந்து கேள்வி கேட்கிறார். அவர் ஒரு ஃபத்வாவை கொடுக்கிறார். அவர் ஒரு மார்க்க தீர்ப்பை வழங்குகிறார். என்ன ஃபத்வா அப்படின்னா, கேள்வி என்ன? இறந்த ஒரு மனிதருக்கு சகோதரி இருக்கிறாங்க, இறந்த மனிதருக்கு மகள் இருக்கிறாங்க, இறந்த மனிதருக்கு பேத்தி இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் இறந்துட்டாரு, அவருக்கு வாரிசுதாரர்களாக 3 பேர் இருக்கிறாங்க. உடன் பிறந்த சகோதரி, பேத்தி, மகள். இவங்களுக்கு எப்படி சொத்தை பங்கிட்டு வைத்து கொடுப்பது? அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாரு, சகோதரிக்கு கொஞ்சம் பங்கும் மகளுக்கு கொஞ்சம் பங்கும். அது சில விகிதாச்சார அடிப்படையில் சொல்றார். பேத்திக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு யார் சொல்றா? அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார். கேள்வி கேட்ட மனிதர் இருக்கிறார்ல, அவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய், நான் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டேன், இந்த கேள்வியை கேட்டேன், அவர் இந்த பதிலை சொன்னாரு, அது கரெக்ட் தானா அப்படின்னு கேட்கிறார். இப்போ இந்த கேள்வி கேட்ட மனிதர் இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. சஹாபாக்களை மார்க்கம் என்று பின்பற்றுவதாக இருந்தால் இந்த கேள்வி கேட்ட மனிதர் என்ன பண்ணியிருக்கணும்? அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி தோழர் தானே, அவர் சொன்ன உடனே ஏத்துக்கிட்டு போயிட வேண்டியதானே? இல்லை, இது சரியா? மார்க் அடிப்படையில் இது சரியா? இவர் நபி தோழர் தான், இவர் சொன்னா எல்லாமே சரின்னு கிடையாது, இவர் நபி தோழர் தான், இவர் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சொன்னாரா என்னன்னு தெரியல, எதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்டையும் கேட்கலான்னு கேட்கிறார். அபூ மூஸாவை தான் அனுப்பி வைக்கிறார், இப்னு மஸ்ஊத்டையும் கேளுங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், அபூ மூஸா சொன்ன மாதிரியே நானும் இந்த கேள்விக்கு பதிலை சொன்னேன் என்றால் நான் இந்த நேரத்தில் லலல்து வழிகேடனாக ஆகிவிடுவேன். ஒரு நபி தோழராக அந்த அபூ மூஸா சொல்லிட்டாருங்கிறதுக்காக அதே பதிலை நானும் சொன்னேன்னா நான் என்னவாயிடுவேன்? வழிகேடனாக ஆயிடுவேங்கிறார். ஏன்? ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலை, நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ் இப்படி சொல்லி தரல,
குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கமே தவிர அபூ மூசா மார்க்கம் கிடையாது, நபி தோழர் மார்க்கம் கிடையாது. அவர் சொன்னாருங்கிறதுக்காக நானும் அதே ஃபத்வாவை கொடுத்தேன்னா நான் வழிகேடனாக ஆகி விடுவேன் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அப்ப நபி தோழர்களுடைய கொள்கையே என்னவாகத்தான் இருந்தது? ஒரு நபி தோழர் இன்னொரு நபி தோழரை பின்பற்றக்கூடாது, நபி தோழர்களை பின்பற்றுவது மார்க்கம் இல்லை, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்பதுதான் நபி தோழர்களுடைய கொள்கையாகவே இருந்தது. ஆனா இப்படி பின்னால் வந்தவர்கள் இந்த நவீன சலஃபிகள் அந்த நபி தோழர்களின் பெயரால் நபி தோழர்களை நாம மார்க்கம் என்று பின்பற்ற வேண்டும் என ஒரு தவறான, மார்க்கத்துக்கு முரணான, இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிரான கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார்கள். எப்படின்னா, இந்த சுன்ன ஜமாத்துக்காரங்களை பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயராலேயே ஷிர்க் செய்வான். ரசூலுல்லாஹ் எதை ஒழிக்க வந்தாங்க? ஷிர்க்கை ஒழிக்க வந்தார்கள். தன்னுடைய இறுதி பேருரையிலே அத்தனை ஷிர்க்கையும் மூட பழக்க வழக்கத்தையும் என்னுடைய காலடியில் போட்டு நான் புதைக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படி ஷிர்க்கை அல்லாஹுடைய உதவியினால் தன்னுடைய பிரச்சாரத்தினால் ஒழித்த அல்லாஹுடைய தூதரவர்களையே மௌலுது பாடலுங்கிற பேர்ல ரசூலுல்லாவை அல்லாஹ்வுடைய நிலைக்கு உயர்த்தி ஷிர்க் வைப்பான். சுன்ன ஜமாத்துக்காரர்களை பார்த்தீங்கன்னா மௌலிதுன்னு ஓதுவாங்க. அந்த மௌலிதில் என்ன செய்யறாங்க? எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை ஒழித்தார்களோ அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய நிலைக்கு உயர்த்தி ஷிர்க் வைப்பான். அதே மாதிரி இந்த நவீன சலஃபிகளை பார்த்தீங்கன்னா எந்த நபி தோழர்கள் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று நடந்தார்களோ அதே நபி தோழர்களை அவர்களுடைய கருத்துதான் மார்க்கம் என்று பின்னால் வந்து அவர்களின் பெயரால் வழிகேட்டை உருவாக்கி கொண்டு இவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸை தாண்டி வேறு எதுவும் மார்க்கமாக முடியாது. இப்படி சொன்னோம்னா என்ன கேட்பாங்க தெரியுமா? அவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க, நபி தோழர்களுடைய அந்தஸ்து நமக்கு சமமாகுமா? ஆகாதுன்னு தான் நாமளும் சொல்றோம். நபி தோழர்களுடைய ஈமானுக்கு நம்முடைய ஈமான் சரிக்கு சமமாக ஆகாது. நபி தோழர்களுடைய அந்தஸ்துக்கு நாமும் சமமாக மாட்டோம். அதனால மார்க்கம் ஏற்றும் அதிகாரம் அவங்களுக்கு வந்துடுமா? நபி தோழர்களுக்கு வந்து விடுமா? நிச்சயமாக வராது. ஏன்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு ஒரு உதாரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவர். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறதே. அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுக்கு எவ்வளவு நெருக்கமானவர், எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவர். மனித குலத்தில் வேறு எவருக்கும் கொடுக்காத அந்தஸ்தை இறைவன் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அவர்கள் தானாக மார்க்க சட்டங்களை உருவாக்கவில்லை. இறைவன் கட்டளை போடுறான் அவருக்கு, காபாவை கட்டி எழுப்புங்கள் என்று. கட்டி எழுப்பிவிட்டார், இறை இல்லத்தை கட்டிவிட்டார். எப்படி வணங்குவது? பள்ளிவாசல் எதுக்கு கட்டுறாங்க? வணங்குறதுக்கு தானே, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தானே. எப்படி வணங்குவது? சுயமாக இவர் முடிவெடுக்கல. நான் தான் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனாச்சு, எனக்கு இருக்கிற அந்தஸ்து யாருக்காவது இருக்குமா? நானே ஒரு வணக்கத்தை சொல்றேன் சொன்னாரா? அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார். வ அரினா மனாசிக்கனா, எங்கள் இறைவா நீ சொன்ன மாதிரி நான் இந்த காபாவை கட்டிவிட்டேன், பள்ளிவாசலை கட்டிவிட்டேன், இப்போது பள்ளிவாசலில் வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும் என்பதை நீ எனக்கு சொல்லித்தார் ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தினாரே. அவரை விட அந்தஸ்துக்குரியவர்கள் யாராவது உண்டா? அவர் மார்க்கத்தில் எப்படி முடிவெடுத்தார்? இறைவனிடமிருந்து வந்தாதான் மார்க்கம், அல்லாஹ் சொன்னாதான் மார்க்கம். நான் அல்லாஹ்வுடைய உற்ற தோழனாக இருந்தாலும் நான் சொல்வது மார்க்கம் இல்லை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் செயல்படுத்தி காட்டினாரே. அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. எவ்வளவு அந்தஸ்துக்குரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்தஸ்தை நாங்கள் மறுக்கவில்லை. நபி தோழர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தவில்லை. நபி தோழர்களுடைய ஈமானை குறைத்து மதிப்பிடவில்லை. நபி தோழர்கள் இல்லாமல் இந்த மார்க்கம் நமக்கு வந்து கிடைத்திருக்காது, அதை நாங்கள் மறுக்கவில்லை. அவர்களுடைய சொந்த கருத்து மார்க்கமாகுமா? அவர்களுடைய சொந்த சொல் மார்க்கமாகுமா? ஹதீஸ்கள் நமக்கு நபித்தோழர்கள் வழியாகத்தானங்க வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட டைரக்டாவா சொன்னாங்க, நபித்தோழர்கள்ட்ட சொன்னாங்க,
நபித்தோழர்கள் தாபீன்கள்ட்ட சொன்னாங்க, தாபீன்கள் தபா தாபீன்கள்ட்ட சொன்னாங்க. இப்படியே ஒவ்வொரு காலத்தை கடந்து தான் நமக்கு வந்திருக்கு. அப்ப நபித்தோழர்கள் வழியாகத்தான் ஹதீஸ் நமக்கு வந்திருக்கு. நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள், நபித்தோழர்கள் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அங்கீகரித்தார்கள், நபித்தோழர்கள் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு நபித்தோழர் நான் இவ்வாறு சொல்லுகிறேன் ஏத்துக்க மாட்டோம். ஏன்? அது அவருடைய சொந்த கூட்டு, அது அவருடைய சொந்த கருத்து. சொந்த கருத்து மார்க்கம் ஆகுமான்னு கேட்டா மார்க்கம் ஆகாது. இது நபித்தோழர்களுக்கு மட்டுமில்ல, ரசூலுல்லாஹுக்கே இறைவன் இந்த அடிப்படையை தான் சொல்லித்தரான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்வுடைய இறை செய்தி இல்லாமல் அவர்களாக சொந்தமாக ஒரு சில கருத்துக்களை சொல்வார்கள் என்றால் அது மார்க்கம் இல்லை என்பதை ரசூலுல்லாஹ்வே நமக்கு சொல்லித்தராங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மதீனாவுக்கு வராங்க. தன்னுடைய 53 வருட வாழ்க்கை மக்காவுல கழிகிறது. அதில் 13 வருட வாழ்க்கை நபித்துவ வாழ்க்கை. 53 வயதுல மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஒரு புதிய அனுபவம். மதீனாவுல பேரிச்ச மர விவசாயம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவில் பார்த்த விவசாய முறைகள் என்பது வேறு, மதீனாவில் பார்க்கின்ற விவசாய முறை என்பது வேறு. மதீனாவுல அவங்க பார்க்கிற விவசாய முறையில ஆண் பேரித்த மரத்தையும் பெண் பேரித்த மரத்தையும் மகரந்த சேர்க்கையின் மூலமாக சேர்த்து அதிகமான விளைச்சல்களை மதீனாவாசிகள் உருவாக்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போறாங்க. கடந்து போகும் பொழுது நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க, இப்படி ஏன்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த விவசாய முறையில ஏன் செய்றீங்க, இதை விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கடந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா சஹாபாக்கள் என்ன நினைப்பாங்க, இதை ஏன்பா செய்றீங்கன்னு கேட்டா சஹாபாக்கள் என்ன நினைப்பாங்க, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுடுச்சு போல, இந்த விவசாய முறை ஹராம் போல சஹாபாக்கள் நினைச்சுக்கிறாங்க. நினைச்சுக்கிட்டு அந்த விவசாய முறை கைவிட்டுடும் செய்கிறாங்க. அந்த வருடம் விவசாயத்தின் மூலமாக பேரித்த மர விவசாயத்தின் மூலமாக கிடைக்கின்ற மகசூல் குறைஞ்சிடுச்சு. எந்த நபிகள் நாயகம் தடுத்தார்களோ அதே நபிகள் நாயகம் கேட்குறாங்க, ஏன்பா இந்த வருஷம் மகசூல் குறைஞ்சிடுச்சு. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தானே சொன்னீங்க இப்படி விவசாயம் பண்ண வேணான்னு, இப்படி விவசாயம் பண்ண வேணாம் நீங்க தானே சொன்னீங்க, விட்டோம் லாபம் குறைஞ்சிடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு அடிப்படையை தெளிவுபடுத்துறாங்க, நான் சொல்வது என்னுடைய கருத்தாக இருக்கும் என்றால் இன்னமாகுவல்லன், அது என்னுடைய எண்ணம் தான், ஏன் மனசுல தோன்றிய கருத்து தான், அதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே சமயம் வைன்கானமின் அம்ரி தீனிக்கும், உங்களுடைய மார்க்க விவகாரம் தொடர்பாக ஒரு கருத்தை நான் சொன்னேன் என்றால் ஃபைலைய, அதை நான் மட்டும்தான் சொல்வேன், உங்களுக்கு அதில் அதிகாரம் இல்லை. உலக ரீதியாக ஏன் மனசுல தோன்ற ஒரு கருத்தை சொல்றேன்னா அதை நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. யார் சொல்றா? ரசூலுல்லாஹ். வஹீனுடைய தொடர்பு இல்லாம, குர்ஆன் ஹதீஸுடைய தொடர்பு இல்லாம நானாக ஒரு கருத்தை சொல்வேன் என்றால் அந்த கருத்து உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. அது ஏன் கருத்து, ஏன் கருத்தை ஏத்துக்கணுங்கிறது உங்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லை. அதே சமயம் மார்க்க விவகாரம் என்றால் அது என்கிட்ட மட்டும்தான் நீங்க வரணும், ஃபைலைய என்னிடம் மட்டும்தான் நீங்கள் தேட வேண்டும், ஏன்னா எனக்கு தான் வஹி வருகிறது. ரசூலுல்லாஹ் வித்தியாசப்படுத்துறாங்க. வஹியோடு நேரடி தொடர்பில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே தன்னுடைய வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கிறாங்க. வஹியின் மூலம் நான் சொன்னது அது மார்க்கம், வஹி இல்லாமல் நான் சொன்னது அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த மார்க்கம் ரெண்டா பிரிக்குதுன்னா இந்த நபித்தோழர்களுக்கு வஹி வந்துச்சா? நபித்தோழர்கள் வஹியினுடைய தொடர்பில் இருந்தார்களா? அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தியை பெற்றார்களா? ஜிப்ரீல் வந்து செய்திகளை கொடுத்தாரா? இல்லையே. அப்ப ஏன் நபித்தோழர்களை பின்பற்றணும்? நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்குதா? அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஆதாரம் இஸ்லாத்தில் இருக்குதா? இல்லையே. அவர்களுடைய தியாகத்தை எடுத்துக்கொள்கிறோம், அவர்களுடைய ஈமானை புகழுகிறோம், மாற்று கருத்தை இல்லை. அவர்களுடைய சொந்த கருத்து மார்க்கம் ஆகுமா ஆகாதா, இதுதான் பிரச்சனை.
ஆகாதுன்னு திருமறை குர்ஆன் சொல்லுது. அதை நாங்கள் சொல்கிறோம். இதில் நபித்தோழர்களை எங்கேயாவது திட்டுறோமா? இமாம்களை எங்கேயாவது திட்டுறோமா? இல்லையே. அப்ப இமாம்களை திட்டுகிறோம், நபித்தோழர்களை திட்டுகிறோம் என்று இவர்கள் பரப்புவதெல்லாம் வெறும் பொய் பிரச்சாரங்கள், அவதூறு பிரச்சாரங்களை தவிர நபித்தோழர்களை ஒருபோதும் நம்ம திட்டுவது கிடையாது. இஸ்லாத்தின் அடிப்படையை தான் எடுத்து சொல்லுகிறோம். அடுத்து ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நபித்தோழர்களுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படிம்பாங்க. நபித்தோழர்களுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிடுச்சா? குர்ஆன் ஹதீஸை நபித்தோழர்களுடைய துணை இல்லாம உன்னால விளங்க முடியாது. இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்வாங்க. இதை கேட்கும் பொழுது சரி மாதிரி தெரியும். அது எப்படி நபித்தோழர்களை விட நம்ம எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? நபித்தோழர்களுடைய துணை இல்லாமல் எப்படி மார்க்கத்தை விளங்குறது? ஒருவேளை இவங்க மார்க்க ஆதாரமாக நபித்தோழர்களை பின்பற்றல, குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு நபித்தோழர்களுடைய கருத்துக்களை முற்படுத்துறாங்க, இவ்வளவுதான பிரச்சனை. இது சரி மாதிரி தெரியும். ஆனால் இதுவும் ஆபத்தான கருத்து தான். ஏன்? திருமறை குர்ஆனை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது இது விளங்குவதற்கு இலகுவாக வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிற அல்லாஹ். இந்த குர்ஆன் எப்படி வழங்கப்பட்டிருக்குது? விளங்குவதற்கு இலகுவாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமறை குர்ஆனை விளக்குவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு திருமறை குர்ஆன் சொல்லுது. லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். மக்களுக்கு எந்த செய்தி அருளப்பட்டதோ அந்த திருமறை குர்ஆனை விளக்குவதற்காகத்தான் இந்த நபியே இருக்கிறார். இந்த நபியினுடைய வேலையே என்னன்னா திருமறை குர்ஆனை விளக்கி சொல்வதுதான். அப்ப குர்ஆன் விளங்குவதற்கு இலகுவாக இருக்கிறது. குர்ஆனை விளக்குவதற்கு நபிகள் நாயகம் இறைவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மக்களும் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆனையே இறைவன் தந்திருக்கிறான். நபித்தோழர்கள் மட்டும் விளங்கிக்கணுங்கிறதுக்காக திருமறை குர்ஆனை இறைவன் தரவில்லை. லஅல்லக்கும் தஅகிலூன், எல்லா மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆனை இறைவன் தந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் விளங்கலாம். எல்லாரும் விளங்குவதற்கு தகுந்தவாகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நபித்தோழர்கள் மட்டும்தான் விளங்க முடியும், அல்லது நபித்தோழர்களுடைய விளக்கம் இல்லாமல் இந்த மார்க்கத்தை விளங்க முடியாதுன்னா யாருடைய விளக்கத்தை குறை காணுகிறார்கள்? அல்லாஹுடைய விளக்கத்தை குறை காண்றாங்க. அல்லாஹ் ஒழுங்கா விளக்கி சொல்லல. அல்லாஹ் எப்படி தன்னை பற்றி சொல்லுகிறான்? வலா யுனப்பிஉக மிஸ்லு ஹபீர். அல்லாஹ்வை போல உங்களுக்கு யாரும் விளக்கி சொல்ல முடியாதுங்கிற அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்லுகிற குர்ஆனு விளங்கலையா? அந்த அல்லாஹ் ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம், அது விளங்கலையா? அல்லாஹ் ஏற்படுத்தின இந்த விளக்கங்கள் விளங்கல. ஒரு நபித்தோழர் சொன்னாதான் எனக்கு விளங்குதுன்னா இங்க யாருடைய விளக்கத்தை குறை காணுகிறார்கள்? அல்லாஹுடைய விளக்கத்தை குறை காணுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொன்னாங்க, ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின். நேரடியாக கேட்பவரை விட அவரிடத்திலிருந்து கேட்பவர் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நேரடியாக கேட்டவங்க யாரு? சஹாபாக்கள். இவர்களை விட அவர்களுக்கு பின்னால் வந்தவர் அவர்களை விட நன்றாக விளங்கலாம். அவர்களிடத்திலிருந்து கேட்டவர் அதை விட நன்றாக விளங்கலாம். இப்படி காலம் செல்ல செல்ல பின்னால் வருபவர்கள் மார்க்கத்தை முன்னால் இருப்பவர்களை விட நன்கு விளங்கலாம்னு ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நபித்தோழர்களுடைய துணை இல்லாம விளங்க முடியாது. பின்னால் வந்தவன் முன்னால் வந்தவர்களை விட நன்கு விளங்கலாம் என்று ரசூலுல்லாஹ்வே சொன்ன பிறகு இப்படி ஒரு தவறான ஒரு மார்க்கத்துக்கு முரணான இறைவனுடைய விளக்கத்தை குறை காணுகிற ஒரு அபத்தமான விளக்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு முரணான கருத்தாக இருக்குது. அப்ப இந்த சலஃபி கொள்கை என்ற பெயரிலே, முன்னோர்களை சார்ந்திருக்கிறோம் என்ற பெயரிலே நபித்தோழர்களை மார்க்க ஆதாரமாக பின்பற்ற வேண்டும், தாபீன்களை மார்க்க ஆதாரமாக பின்பற்ற வேண்டும், தபா தாபீன்களை மார்க்க ஆதாரமாக பின்பற்ற வேண்டும், இமாம்களை மார்க்க ஆதாரமாக பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய விளக்கங்கள் இல்லாமல் குர்ஆன் ஹதீஸை புரிய முடியாது என்று சொல்லுகிற இந்த கொள்கை இஸ்லாத்தின் அடிப்படைக்கே முரணான கொள்கை, திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கே எதிரான கொள்கை என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை பிரச்சாரம் செய்கிற காரணத்தினால்தான், இந்த குர்ஆன் சொல்லுகிற இந்த கொள்கையை நாம் சொல்ற காரணத்தினாலதான் நம்மை பார்த்து நபித்தோழர்களை திட்டுகிறவர்கள், இமாம்களை திட்டுகிறவர்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை, அவதூறு பிரச்சாரத்தை ஒவ்வொரு வழிகட்ட கொள்கையினரும் எந்த அவதூறை கையில் எடுத்தார்களோ அதே அவதூறை தௌஹீது போர்வை போர்த்தி கொண்டு இன்றைக்கு பயன்படுத்தி வருகிறார்கள்.
அடுத்து இரண்டாவது, இவர்களுடைய பிரச்சாரத்தை எல்லாம் பாருங்களேன், ஆதாரம் எதுவுமே இருக்காதுங்க. குர்ஆன் ஹதீஸுனுடைய ஆதாரம் அவர்கள்ட்ட இருக்காது. அவர்களிடத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் உணர்ச்சி தான். ஒரு முக்காடு போட்டுக்குவாங்க. ஏதோ அரபு நாட்டில் பிறந்து வளர்ந்த மாதிரி இவர்கள் என்னமோ அரபிகள் மாதிரி, அந்த அரபிகளுடைய கலாச்சாரம் அவங்க கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்களுடைய அந்த தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ப ஒரு ஆடையை போட்டிருக்கிறாங்க. மேலிருந்து கீழ் வர அரபிக்காரனோட ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியும். இவங்க ஏதோ அரபு நாட்டிலே பிறந்த மாதிரி, அந்த ஆடை ஏதோ நபிகள் நாயகம் காட்டி தந்த சுன்னத்து மாதிரி ஒரு ஆடை அரபுக்காரன் போட்ட ஆடையாக போட்டுக்கிட்டு ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு இப்படி தான் அவங்களுடைய பயான் இருக்கும். இதை பார்த்த உடனே மக்களும் ஏமாறுறான். இறையச்சவாதினா இவர் தான் இறையச்சவாதி. நம்ம இது மாதிரி சட்டை பேண்ட்டு போட்டுக்கிட்டு பயான் பண்ணும் பொழுது இவன்லாம் என்ன ட்ரெஸ்ஸே, இவன் நம்மளை மாதிரி தானே ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறான், இவன் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும், ஜுப்பா போட்டிருக்கிறார்ல, தோப்பு போட்டிருக்கிறார்ல, அரபு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறார்ல, முக்காடு போட்டிருக்கிறார்ல, தொப்பி போட்டிருக்கிறார்ல, இவரை மாதிரி இறையச்சவாதி யாரும் கிடையாது. அதுலேயும் பேசும் பொழுது 4 சுபஹான் அல்லாஹ், ஒரு 10 அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 10 அல்லாஹ் அக்பர்னு தஸ்பீஹ் செய்கிற மாதிரி அந்த பயானில் சொல்லிட்டோம்னா கன்ஃபார்ம் இவர் தான் நேரு வழின்னு மக்கள் முடிவு பண்ணிடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குனாங்க. மக்களோடு மக்களாக இருந்தாங்க. மக்களோடு மக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை காட்டிக் கொண்டார்கள். ஆனால் இந்த வழிகட்ட நவீன சலஃபிகள் மக்களை விட்டு தங்களை தூரமாக்கி ஏதோ மனித புனிதர்களைப் போல தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு தங்களை போல இறையச்சவாதிகள் இல்லை என்று காட்டிக்கொண்டு அந்த உணர்ச்சியின் மூலமாக ஆதாரம் ஏதுமின்றி தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்கிறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடும் நினைக்கிறாங்க. அது ஒரு சில பேர்கிட்ட ஆதாரங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாத மக்கள்கிட்ட எடுபடுமே தவிர ஆதாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எந்த மக்களிடத்திலையும் அது எடுபடாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று பின்பற்றுகிற மக்களிடத்தில் இந்த போலி வேஷங்களுக்கு இடம் இருக்காது. அப்ப இதை நாம கவனிக்கணும். அடுத்து மூன்றாவதாக நம்ம கவனிக்க வேண்டியது, அடுத்து நம்ம மீது இந்த தௌஹீது பிரச்சாரம் செய்யக்கூடிய நம் மீது போலி தௌஹீதுவாதிகளாக தௌஹீது போர்வையை போர்த்தி கொண்டு ஒரு வழிகட்ட கொள்கையை, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் அவங்க அடுத்து சொல்லக்கூடிய விமர்சனம் என்ன தெரியுமா? ஆதாரம் இல்லைன்ன உடனே வெறும் பொய் பிரச்சாரம் தான் வரும். எப்படி நபித்தோழர்கள் திட்டுகிறார்கள் என்று நம்ம பார்த்து சொன்னாங்களோ, ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சாங்களோ, அதே மாதிரி அடுத்து அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம் என்னன்னா, இவங்க ஹதீஸ்களை எல்லாம் மறுத்துடுறாங்க, ஹதீஸ்களை எல்லாம் மறுத்துட்டு போயிடுறானோ, எவ்வளோ ஹதீஸ் எவ்வளவு முக்கியம் தெரியுமா, அவ்வளவு முக்கியமான ஹதீஸை சர்வ சாதாரணமாக மறுத்துட்டு போயிடுறானோ, இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த விமர்சனம் ஏன், இது சரியா, இதுக்கு ரெண்டாவது வருவோம். முதல்ல இந்த விமர்சனத்தை சொல்வதற்கு இவர்களுக்கு அருகதை இருக்குதான்னு பார்க்கணும். இந்த தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நபிமொழிகள் மறக்கடிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஆலிம்கள் சொல்வது மட்டும்தான் அவர்களுடைய மார்க்கம் என்று மக்கள் அவர்களின் பின்னால் பிதாத்துகளிலே மூழ்கி கொண்டிருந்த வேளையில் நபிமொழிகளை நிலைநாட்டிய ஜமாத் என்றால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான். நூற்றுக்கணக்கான நபிமொழிகளை நாம நிலைநாட்டினோம். தாடிக்கு டையடிக்க சுன்னத்தை கூட தௌஹீது பிரச்சாரம் தான் அமல்படுத்தியது. முத்தலாக் என்று பெண்களுக்குடைய உரிமைகளை பறித்து வந்த காலகட்டத்தில் முத்தலாக், நீ 3 தடவை ஒரே நேரத்தில் தலாக் சொன்னாலும் ஒரு தலாக் தான் நபி வழி என்று நிலைநாட்டினோம். சஹர் பாங்கு, அதே போன்ற சுன்னத்தான நோன்புகள், இப்படி எண்ணிலடங்கா நபிமொழிகளை தௌஹீத் ஜமாத் நிலைநாட்டியது. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சஹர் பாங்குன்னு நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். அப்போ அவர்களுடைய மாத இதழில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்படி சஹர் பாங்குன்னு ஒரு சில இடத்துல சொல்கிறாங்கல்ல, நம்முடைய பள்ளிகளில், அதாவது இந்த சலஃபி கொள்கையை பிரச்சாரம் செய்கிறாங்கல்ல அவர்களுடைய பள்ளிகளில், நம்முடைய பள்ளிகளில் ஏன் இந்த சஹர் பாங்கு சொல்லப்படுவது இல்லை? கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்லணும்? இனிமே செஞ்சிடறோம், தெரியாமல் இருந்துட்டோம், இனிமே நடைமுறைப்படுத்திடுறோம், ஹதீஸ் ஆதாரப்பூர்வமாகத்தான் இருக்குது, கரெக்டான கேள்வி தான், இப்படி தானே சொல்லணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சஹர் பாங்கு என்ற ஹதீஸ் இருப்பது உண்மைதான், அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான், ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்த தேவையில்லை. ஏன் தேவையில்லைப்பா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அலாரம் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அலாரம் கண்டுபிடிக்கப்படலை,
அதனால மக்களை எழுப்பி விடுறதுக்காக சஹர் பாங்குன்னு ஒன்று சொன்னாங்க. இப்போ தான் நம்மள்ட்ட அலாரம் வந்துருச்சுல, இப்போ சஹர் பாங்கு தேவையில்லை. ஒரு சுன்னத்தை, ஒரு நபி வழியை அலாரம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு மறுத்த கூட்டம் இந்த நவீன சலஃபி கொள்கை கூட்டம். சரி, அப்படி அலாரம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பாங்கு வேணாண்டில, 5 வேளை தொழுகைக்கு அப்படியே பாங்கு இல்லாமல் வைக்க வேண்டியதானே? அதுக்கு அலாரம் இருக்குல்ல. லோஹர் என்ன டைம் அலாரம் வச்சுக்க வேண்டியதா, அசரு என்ன டைம் அலாரம் வச்சுக்க வேண்டியதா, ஃபஜர் என்ன டைம் அலாரம் வச்சுக்க வேண்டியதா? இப்படி ஐவேளை தொழுகைக்கு அலாரத்தை வச்சுக்கிட்டு பாங்கே மறுத்திட வேண்டியதானே? இவர்களுக்கு என்னன்னா, தௌஹீத் ஜமாத் முதல்ல செஞ்சிடுச்சுல, நாம எப்படி அடுத்தது நம்ம இழுக்காயிடுவோமே இப்படி யோசிக்கிறதுனால நபி மொழியையே மறுத்த இவர்கள் இன்னைக்கு நம்மை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்வது வேடிக்கைக்குரியதா இருக்குது. திடல் தொழுகைன்னு நம்ம செஞ்சோம். திடல் தொழுகைன்னா என்ன? பெருநாள் தொழுகையை திடலில் தான் நிறைவேற்ற வேண்டும். அப்ப இதே சலஃபி கூட்டம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பள்ளிவாசல்ல இடம் இல்லாததுனால திடலுக்கு போனாங்க, இப்பெல்லாம் திடலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. கிண்டல் பண்ணாங்க. திடல் தொழுகை நபி வழியில் திடல் தொழுகைன்னு நாம அறிவிப்பு போடும் பொழுது ஃபஜர் தொழுகை கேள்விப்பட்டிருக்கிறோம், லொஹர் தொழுகை கேள்விப்பட்டிருக்கிறோம், அசர் தொழுகை கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன திடல் தொழுகைன்னு கேலி செஞ்ச இவர்கள், ஹதீஸை கேலி செய்த இவர்கள் நம்மை பார்த்து இன்றைக்கு ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்றாங்க. அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்ற பட்டம் அவர்களுக்கு தான் பொருந்துமே தவிர நமக்கு பொருந்தாது. அந்த விமர்சனத்தை, அந்த பொய் பிரச்சாரத்தை செய்வதற்கு கூட இவர்களுக்கு அருகதை இல்லை என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து ஏன் இதை செய்யறாங்க, ஏன் இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க? நபித்தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு சொன்னதுனால நபித்தோழர்களை திட்டுறோம் அப்படின்னு விமர்சனம் செஞ்சாங்கல்ல. இப்ப ஹதீஸ்களை மறுக்கிறோம்னு ஏன் விமர்சனம் செய்யறாங்க, இதையும் நாம புரிஞ்சுக்கணும். இப்போ குரானும் ஹதீஸும் ரெண்டுமே மார்க்கம், இது எல்லா முஸ்லிம்களும் ஒத்துக்கொண்டது. இதில் யாருக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்லை. இரண்டுமே இறை செய்தி, இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? இல்லை. ஆனால் குரானை பொறுத்தவரையில் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், எல்லா முஸ்லிம்களும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். யாராவது குரானில் போய் இது ஆதாரபூர்வமான குரான் வசனம், இது பலவீனமான குரான் வசனம் முடிவெடுப்பாங்களா? யாரும் எந்த முஸ்லீம் முடிவெடுக்க மாட்டாங்க, அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஹதீஸ்களை பொறுத்தவரையில, நபிமொழிகளை பொறுத்தவரையில எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்ட அடிப்படை என்ன தெரியுமா? ஹதீஸ்களை நம்ம தரம் பிரிக்க வேண்டும். ஏன்னா ஹதீஸ்கள் நூற்றாண்டு காலமாக வாய்மொழி பரிமாற்றமாகத்தான் பரிமாறப்பட்டுச்சு. குரானை பொறுத்தவரையிலே ஒட்டுமொத்த குரானும் மனனம் செய்யப்பட்ட காரணத்தினால் அதனுடைய பாதுகாப்பு உச்சத்தில் இருக்கிறது. இறைவன் அதை பாதுகாக்கிறான், அறிவுடையவர்களுடைய உள்ளத்தில் பாதுகாக்கிறான். ஆனா ஹதீஸை பொறுத்தவரையில மொத்த ஹதீஸ்களும் மனனம் செய்யப்படாத காரணத்தினால இஸ்லாத்தின் பெயரால் தவறான செய்திகளை நுழைக்க நினைத்தவர்களும், மனித பலவீனத்தினால் மறதியினால் தவறாக புரிந்து கொண்டு தவறாக செய்தியை அறிவித்தவர்களுடைய செய்திகளும் ஹதீஸ்களின் பெயரால் கலந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியோட பொய்யான செய்தியையும் கலந்துட்டான். சில அறிவிப்பாளர்கள் அவங்களுக்கு இட்டுக்கட்டணும், பொய் சொல்லணுங்கிற நோக்கம் கிடையாது, தப்பா அவங்க புரிஞ்சிருப்பாங்க, தப்பா அவங்க கேட்டிருப்பாங்க, ஒரு வார்த்தையை மாத்தினாலும் கருத்து மாறிடும்ல. அப்படி தவறான செய்திகளும் ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளோட நுழைஞ்சு கிடக்கு. இதை நாம தரம் பிரிக்கணும், அதற்குத்தான் ஹதீஸ் கலை அப்படின்னு உருவாக்குனாங்க. தரம் பிரிக்கிறது எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளிலிருந்து பொய்யான தவறான செய்திகளை பிரித்தறிந்து ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பொய்யான தவறான செய்திகளை விட்டுவிட வேண்டும். இதுதான் ஹதீஸ்களை உருவாக்கப்பட்ட நோக்கம். இப்போ ஒரு ஹதீஸ் கலையில 2 விஷயத்தை ஒரு ஹதீஸ்ல கவனிக்கணும். ஒன்று அறிவிப்பாளர் தொடர், இன்னொன்று அறிவிக்கப்படும் செய்தி. இப்போ ஒரு அறிவிப்பாளர் தொடர் வருது. அறிவிப்பாளர் தொடர்னா என்ன? ரசூலுல்லாஹ் நபித்தோழருக்கு சொன்னாங்க, நபித்தோழர் தாபிக்கு சொன்னார், தாபி தபா தாபிக்கு சொன்னார், அவர் அடுத்து வந்தவருக்கு சொன்னார், அவர் அடுத்து வந்தவருக்கு சொன்னார், அவர் புகாரி இமாமுக்கு சொன்னார். இதுதான் அறிவிப்பாளர் தொடர். இதுல யாராவது ஒரு நபர் பொய்யராகவோ அல்லது பலவீனமானவராகவோ இருந்தால் அந்த செய்தியை யாராவது ஏத்துக்குவாங்களா? அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், பலவீனமான செய்தி. இப்ப பலவீனமான செய்தின்னு விட்டுடுறோம்ல. இப்படி விடுகிற காரணத்தினால யாரையாவது ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு நம்மை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளர்களை விமர்சனம் சொல்றாங்கல்ல, அவர்கள் இப்படி சொல்லுகிற காரணத்தினால் யாரையாவது ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்லுவாங்களா?
சொல்ல மாட்டாங்க. ஏன்? அறிவிப்பாளர் தொடரில் குறை இருந்துச்சு. அவர் அந்த ஹதீஸ் இல்லைன்னு முடிவெடுத்துட்டாரு. ஹதீஸ் இல்லை என்று முடிவெடுப்பதற்கும் ஹதீஸை மறுப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா பலவீனமான ஆள் வந்துட்டாருன்னு முடிவெடுத்துட்டார். இப்படி முடிவெடுப்பது எப்படி ஹதீஸ் கலையில் இருக்கிறதோ அதே போல அறிவிக்கப்படும் செய்தி இருக்குதுல்ல, அதையும் கவனிக்கணும்னு ஹதீஸ் கலை சொல்லுது. இமாம் இப்னுல் ஜௌசி தன்னுடைய மௌதுஆத் என்கின்ற புத்தகத்திலே சொல்லுகிறார், ஹதீஸுனுடைய ரசூலுல்லாஹ்வின் பெயரால் அறிவிக்கப்பட்ட செய்தியினுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் நம்பகமானவர்களாக இருப்பார்கள். எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பகமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் வகத் யகூனுல் ஹதீஸு மௌதுஅன், ஆனால் அந்த அறிவிக்கப்பட்ட செய்தி இருக்குல்ல, அது இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும். அறிவிப்பாளர் சரியா இருப்பாங்க, ஆனா செய்தி என்னவா இருக்கும்? பொய்யா இருக்கும். அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருந்தாலும் செய்தி தவறான செய்தியாக இருக்கும் என்று இமாம் இப்னுல் ஜௌசி ஹதீஸ் கலையில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இப்படி ஹதீஸ் கலையிலே இருக்கக்கூடிய விதி, எப்படி அறிவிப்பாளர் தொடர்களை பார்த்து அதில் ஒரு பலவீனமான நபர் வந்தால் அந்த செய்தியை நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று முடிவெடுக்க கூடாதோ, அதே போல அறிவிக்கப்பட்ட செய்தி ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செய்தார்கள், ரசூலுல்லாஹ் இப்படி அங்கீகரித்தார்கள் நபிகள் நாயகத்தோடு இணைக்கப்படுகிற அந்த செய்தியையும் கவனிக்க வேண்டும். அது பிற திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கோ பிற ஹதீஸ்களுக்கோ முரணாக வரும் என்றால் அந்த செய்தியை ரசூலுல்லாஹ்வோடு இணைக்க கூடாது. அதே ஹதீஸ்களை சொல்லித்தருது. அப்ப இந்த ஒரு விதியை, அறிவிக்கப்படும் செய்தியை கவனித்து அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாம் சொல்லுகிற காரணத்தினால் நம்மை ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று சொல்வார்கள் என்றால், இவர்கள் யாரை ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்லணும்? அறிவிப்பாளர் தொடரில் பலவீனம் இருந்தால் அந்த செய்தி ஏற்றுக்காம விடுறாங்களே அவங்களே ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்லணும். அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப இரண்டுமே இரண்டு கண்களை போல, அறிவிப்பாளர் தொடரையும் பார்க்கணும், அறிவிக்கப்படும் செய்தியையும் கவனிக்கணும். ரெண்டும் சரியாக இருந்தாதான் அதை ரசூலுல்லாஹ்வோடு போய் இணைக்கணும். ரெண்டுல ஒன்று சரியில்லைனாலும் அதை ரசூலுல்லாஹ்வோடு போய் இணைக்க கூடாது. அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமா இருக்குது, அதை ரசூலுல்லாஹ்வோடு போய் இணைக்க கூடாது. அல்லது அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்குது, கருத்து தப்பா இருக்குது, ரசூலுல்லாஹ்வோடு போய் இணைக்க கூடாதுன்னு சொல்றோம். இதுக்கு உடனே ஹதீஸ் மறுப்பாளர்கள் பார்த்துக்கிட்டீங்களாங்கிறார். இப்படி சொல்வதாக இருந்தால் முன்பு இவர்கள் யாரையெல்லாம் போற்றுகிறார்களோ இமாம்கள், இவர்கள் யாரை பின்பற்றி வாழுகிறார்களோ அந்த இமாம்களை கூட இவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்லணும். ஏன்னா அவர்களும் இதே அடிப்படையை வைத்து இது ஹதீஸ் இல்லை என்று முடிவெடுத்து இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் ஒரு செய்தி வருதுங்க, அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்கு, ஆனால் அந்த செய்தியை ரசூலுல்லாஹ்வோட இணைக்கிற வகையில் இல்லை. நபிகள் நாயகம் ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருந்தார்கள், அந்த பெண்மணிக்கு அருகாமையில் படுத்திருந்தார்கள், அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய தலையில் கை வைத்து பேன் பார்த்து விட்டார், இப்படி ஒரு செய்தி வருது. இதை நம்ம உள்ள ஏத்துக்குதா? உலகத்துக்கு ஒழுக்கத்தை போதித்த பையாத்து செய்யும் பொழுது கூட ஒரு பெண்ணின் மீது தன் கையை வைக்காத அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருப்பார்களா? அந்த பெண் பேன் பார்த்து விட அனுமதிப்பார்களா? அனுமதிக்க மாட்டார்கள். இதை ரசூலுல்லாஹ்வோடு இணைக்க முடியாதுன்னு நாம சொல்றோம். அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்கட்டும், ஆனால் அறிவிக்கப்பட்ட செய்தி ரசூலுல்லாஹ்வோடு இணைக்கிற வகையில் இல்லை. இணைக்கிற வகையில் இல்லை என்றால் அதை ரசூலுல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தக்கூடாது என்பதை நபிகள் நாயகமே நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சமிஅத்துமுல் ஹதீஸ் அன்னி, என் பெயரால் ஒரு செய்தியை நீங்க கேள்விப்படுறீங்க, ஆனால் அந்த செய்தியை நீங்கள் படிக்கிற பொழுது துன்கிர்ஹு குலூபுக்கும், உங்களுடைய உள்ள அதை வெறுக்குது. இதை எப்படி ரசூலுல்லாஹ்வோடு போய் இணைக்க முடியும்? ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு அந்நிய பெண்ணோட தனிச்சிருப்பாங்க? உங்க உள்ள வெறுக்குது. வெறுத்தால் ஃபஅன அபஅதுக்கும் மின்ஹு, நான் அந்த செய்தியை விட்டு வெகு தூரமானவன் என்று ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. வெகு தூரமானவன் என்ன அர்த்தம்? எனக்கு அந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லப்பா, அது பொய்யுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நபிகள் நாயகமே எனக்கும் அது போன்ற செய்திக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்ன காரணத்தினால இது மாதிரி செய்தியை ரசூலுல்லாஹ்வோட இணைக்க கூடாதுன்னு சொல்றோம். இவங்க என்ன பண்றாங்க? அப்படிலாம் இல்லை, இணைச்சுதான் ஆவோங்கிறாங்க.
சரி ஏத்துக்கிறீங்கல்ல, நீங்க அது ஹதீஸ்னு ஏத்துக்கிறீங்க, நாங்க அது ஹதீஸ் இல்லப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால யாரோ ஏதோ ஒன்று செய்தியை தவற அறிவிச்சுக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு பொய் பரப்பப்பட்டிருக்கு, இதை வந்து ரசூலுல்லாஹ்வோட இணைக்க முடியாதுங்கிறோம். அதை ஹதீஸ் என்று நாங்கள் அங்கீகரிக்கல. ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டு அதனுடைய கருத்தை மறுத்தாதான் ஹதீஸ் மறுப்பாளர்கள் நீங்க சொல்றதுக்கு நியாயம் இருக்கு. அது ஹதீஸே இல்லைங்கிறோம் நாங்கள். அதை ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வோட அது சம்மந்தப்படுத்த முடியாதுங்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ணுற, சம்மந்தப்படுத்தணுங்கிற. படுத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த செய்தியை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். அந்த செய்தியின்படி சட்டம் சொல்லணும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சட்டம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சட்டம்னா அவங்க என்ன சட்டம் சொல்லணும், அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருக்கலாம், ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணுக்கு பேன் பார்த்து விடலாம், நெருக்கமாக அமர்ந்திருக்கலாம், சட்டம் சொல்லணும். சொல்கிறாங்களா? இல்லை அப்படின்னு முழிக்கிறாங்க. ஹதீஸ்ன்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே, நாங்கள் இது ஹதீஸ் இல்லைங்கிறோம். எந்த அடிப்படையில் இல்லைங்கிறோம், ரசூலுல்லாஹ்வே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன வந்து ஒரு செய்தியோடு சம்பந்தப்படுத்த உன்னுடைய ஈமான் வெறுத்துச்சுன்னா என்னோட சம்பந்தப்படுத்தாதங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதனால் நாங்கள் சம்பந்தப்படுத்தல. அது ஹதீஸ் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்க மாட்டாங்கிறோம். நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு ஒத்துக்கிறீங்க. செய்தார்கள் என்று ஒத்துக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தான் அதை ஹதீஸ்ன்னு ஏற்றுக்கிறீங்க. ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் மார்க்க தீர்ப்பு வழங்கலைன்னா, அதை நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கலைன்னா, இப்போ ஹதீஸ் மறுப்பாளர்கள் யாரு? நீங்கள் தானே. அப்போ ஹதீஸ் மறுப்பாளர்களாக அவர்கள் இருந்து கொண்டு நம்மை பார்த்து நபிகள் நாயகம் காட்டி தந்த வழியில் ஹதீஸ்களை சொல்லுகிற வகையில் ரசூலுல்லாஹ்வோடு சில செய்திகளை இணைக்க முடியாது என்று சொல்லுகிற காரணத்தினால நம்மை ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுவும் பொய், அவதூறு பிரச்சாரம். அப்ப இந்த நவீன வழிகட்ட சலஃபி கொள்கையை சார்ந்தவர்கள் தௌஹீது என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். முன்னோர்களுடைய கருத்துக்கள் மார்க்கம் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இவர்களுடைய அந்த பிரச்சாரத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து இப்போ தோன்றிய பிரச்சாரம் இல்லை. சுன்னத்துல் ஜமாத்து தர்கா வழிபாட்டிலிருந்து அவர்களுக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த தர்கா வழிபாட்டுக்காரர்களை எதிர்க்கின்ற தேவ்பந்திகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த தப்லீக் ஜமாத்லாம் இருக்கிறாங்கல்ல, அவர்கள்லாம் தேவ்பந்திகள்பாங்க. அவர்கள்லாம் நமக்கு முன்னாடியே தர்காவை எதிர்க்கிறோம் என்று அவங்களாம் இருந்தவங்க தான். ஆனாலும் அவர்களும் தவறான கொள்கையில் இருக்கிறார்கள். ஏன் சொல்கிறோம், அவர்கள் முன்னோர்களை மார்க்கமாக ஆதாரமாக ஆக்குனாங்க. அவர்கள் வந்து வஹீயின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் மார்க்கம்னு அவங்க நிற்கலை. அவங்க முன்னோர்கள்லாம் மார்க்க ஆதாரமாக ஆக்குறாங்கன்னு தான் அவர்கள் வழிகெட்ட கொள்கையினர், அவர்களிடத்தில் சத்தியம் இல்லை என்று சொன்னோம். யாரும் சொன்னால் இன்னைக்கு யாரெல்லாம் தங்களை வழிகெட்ட சலஃபி கொள்கையினர்னு சொல்லிக் கொள்கிறாங்களோ, தாங்களாம் சலஃபியாக்கள்னு சொல்லிக்கிறாங்களோ, அவர்களும் அதை தான் சொன்னாங்க. அதனால தான் அவர்களுடைய அமைப்பு பேர் என்னவா இருந்துச்சு, ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுகிற கூட்டமைப்புன்னு ஆரம்பத்தில் பேர் வச்சாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதே தேவ்பந்திகள், அந்த தப்லீக் ஜமாத்தினுடைய கொள்கை என்னவோ அதே தான் இவங்களுடைய கொள்கை. அவர்கள் எப்படி சத்தியத்தில் இல்லாதவர்கள் என்று நாம் தெளிவாக இருக்கிறோமோ, இவர்கள் தங்களை தௌஹீதுகள் என்று சொல்லிக் கொண்டாலும், தௌஹீதுவாதிகளாக தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டாலும், இவர்கள் உண்மையில் அந்த தௌஹீது கொள்கையில் இல்லை. இவர்கள் வஹீக்கு எதிரான கொள்கையில் சென்று கொண்டிருக்கிறார்கள், தவறான வழியில் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், முன்னோர்களை மார்க்க ஆதாரமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற கொள்கைக்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் தான் சில அவதூறு பிரச்சாரங்களை நம்மை நோக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பதிலை தான் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுவே என்னுடைய நேரான வழி, அதை ஃபத்தபிஉஹு, அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வஹி எதுவோ அது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வழி, குர்ஆன் ஹதீஸ் எதுவோ அது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வழி, அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல், பல வழிகளை பின்பற்றாதீர்கள். இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், இங்கே இருப்பேன் அங்கே இருப்பேன், இப்படி பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அப்படி நீங்கள் எல்லா சரிதானு நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒரு நேர்வழியில் கூட இருக்க முடியாது என்று இறைவன் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய ஒரு வழியான குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்கின்ற சத்தியத்தை நோக்கி வாருங்கள் என்கின்ற அன்பான அழைப்பை கொடுத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.